இடத்தில் இந்த கேள்விகளை கேட்கணும். 5 கேள்வி முன் வச்சிருக்கணும். அங்க 12 மணிக்கு கூட்டம்னு அறிவிச்சு 3 மணிக்கு லெட்டர் கொடுத்துருக்கீங்க. நீங்களே பவரை கட் பண்ணி சொல்லி லெட்டர் கொடுத்துருக்கீங்க. ஆனா நீங்களே வந்து 7 மணி நேரம் லேட்டா வந்திருக்கிறீங்க. லேட்டா வந்தது இல்லாம 500 மீட்டருக்கு முன்னாடியே வண்டிக்குள்ள போயிட்டீங்க. 500 மீட்டர் வரைக்கும் வண்டிக்கு வெளியில வரல, வண்டிக்கு மேலேயும் வரல. கூட்ட நெரிசல் இருக்குன்னு காவல்துறை சொல்லியும் வண்டி உள்ள கூட்ட நெரிசலுக்குள்ள வண்டியை கொண்டு போய் உள்ள சேர்த்துருக்கிறீங்க. உங்களுடைய பாதுகாவலரோ உதவியாளரோ மேல வந்து பொதுமக்கள் வந்து பாதிக்கிறாங்க, பெண்கள் சாஞ்சு விழுங்குறாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நீங்க பேச்ச தொடர்றீங்க. நீங்களே ஆம்புலன்ஸை கூப்பிடுறீங்க. ஆம்புலன்ஸ் வந்த பிறகு நீங்க போறியா நண்பான்னு கேட்குறீங்க. அந்த ஆம்புலன்ஸை நீங்களே அனுப்புறீங்க. ஆம்புலன்ஸ் எங்கிருந்து வந்ததுன்னு நீங்களும் ஒரு கேள்வி கேட்குறீங்க. ஆக இது எல்லாம் யார் இடத்தில் கேட்க வேண்டிய கேள்வி? இதெல்லாம் யார் விளக்கம் சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறார்கள்? அப்ப அவங்க கிட்ட இந்த கேள்விகள்லாம் முன் வச்சு அந்த அவங்கள நீங்க தொடர்பு கொண்டு இதற்கெல்லாம் உங்களுடைய விளக்கங்களை சொல்லுங்க. 7 மணி நேரம் ஏன் லேட் ஆச்சு? ஏன் நீங்க வண்டிக்குள்ள 500 மீட்டருக்கு முன்னாடி உள்ள போனீங்க? வண்டி கொண்டை நிறுத்தி 10 நிமிஷம் வரைக்கும் ஏன் மேல வரல? இதெல்லாம் அவர்களிடத்தில் கேட்டு அவர்கள் சொல்ல வேண்டிய நிவர்த்தி செய்ய வேண்டிய பொறுப்பு அவங்க இடத்துல இருக்கு. நான் இப்பொழுதும் இறுதியா சொல்றேன், அரசியலாக இதை எடுத்துக்கொள்ள வேண்டாம். யார் தவறு செய்தாலும் தவறு தான். அந்த தவறுகளுக்கு யார் தவறு செய்தார்களோ அவர்களை பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டும். அது எந்த கட்சியா இருந்தாலும் சரி.